யோ தொட வலியுது. ஏண்டா 2 நேர சோத்துக்கும் 50 ரூபா படிக்காசுக்கும் நீ அன்றாயிலிருந்து அக்கிள் வரைக்கும் தொடச்சிட்டு கொடுக்குற. நானும் தொடச்சிக்கிறேன். உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போச்சாடா. டே கொத்தல்லி, உனக்குன்னு ஒரு காலம் ஒட்டச்சிக்கிட்டு வரும்டா. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். பீஸு ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு பொய் சொல்லலாம். பிச்சைக்காரனாவே தெரியவனா எவனுக்குமே என் மேல இறக்க. உங்க தம்பி வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பேசாதீங்கண்ணே. ஓ அன்பு போதும்டா. உங்களோட வாழ்க்கை பத்தி ஏன் நான் போய் கேக்குறீங்க? தப்பு தான்டா. உங்களுக்கே தெரியாதா? என்னடா அது ஊருக்கு அவளை தேடிக்கிட்ட எங்கடா கத்துக்கிட்ட? யாரா கத்து கொடுத்தது? பயவல்ல போட்டு விட்டுருச்சு. ஏமா அவளை என் மேல சந்தேகப்படுற? யோ இல்லையா மார்க்கெட் பூரா திருடிட்டு வந்துருக்கியா? பின்ன நீங்க கொடுக்குற 50 ரூபா ஒரு கட்டிங்கே பத்த மாட்டேங்குது. அதுவும் வாரம் 5 ரூபா ஏற்றிடுறாங்க. சைடிஷுக்கு என்ன பண்றதுதான்? அதுக்காக திருடுதியா? மாட்டினா மானம் போயிருக்கையா? இந்த பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நாண்டுகிட்டு சாகு. எல்லாரும் பாக்குறாங்க. தாய் மாமன்றதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பேசு. மாமனா? எங்க அப்பனை குடிக்க வச்சு சாகடிச்சதே நீ தானையா? இங்க பேரு என் ஆத்தா சாகும் போதும் உன்னை கையில பிடிச்சி கொடுத்து என் தம்பியை உன்னை விட்டா வேற யாரும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கூட வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நானும் அதே மாதிரி தான். என் தங்கச்சி ஆசைப்பட்டுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கூட சுத்திக்கிட்டு திரிறேன். சுத்திக்கிட்டு திரியா? பின்ன அப்ப நீ வேலை செய்யல சொல்லி பாரு. அப்ப ஒண்ணு செய்ய. இன்னல இருந்து இதுக்கு மட்டை வாங்கி போட்டு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து ஊர் முழுக்க வாங்கி வச்சுக்கமே கடன், அதுக்கு வட்டி கட்டிப்பாரு. அப்பதான் உழப்பு நான் தெரியும் உனக்கு. டேய் உனக்கு என்னடா குறை வச்சிருக்க? உன்னைய கூட பிறந்த பிறப்பாதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா அதோட சேர்ந்துக்கிட்டு கல்யாணத்தனம் பண்ணிட்டு இருக்க. இன்னல இருந்து 10 நாள் அந்தளோட இருந்து பாரு. அப்பதான் யாருமே தெரியும் உனக்கு. ஊரே அடிச்சு உலையில போட்டேன். போ. டோன்ட் வரிடா மாணிக்க. நமக்கு 2 தந்தை இருக்கு. உன்னை வித்தாவது உன்னை வச்சு காப்பாத்தோண்டா. നീ ഇല്ലെങ്കിൽ എന്റെ ജീവിതം കടന്നു പോകട്ടോ. மூஞ்சிலே முடிக்காதாமா. ஏண்டா மாணிக்கா, அவன் தான் அத்து விட்டானே. அவன் யானைக்கிற மதங்களை வைக்கணும். இதை பிடிச்சி சங்கிலி கட்டடா.
എടാ നിന്നോടാണ് ഇതിനെ പിടിച്ച് ചങ്ങല കെട്ടാൻ പറഞ്ഞത്. நான் எதுக்கு சார் கட்டணும்? இந்தா ஓனர் உள்ள உட்கார்ந்திருக்காரு. அவரை சங்கிலி எடுத்து போட சொல்லுங்க, நாங்க கட்டுறோம். എടാ നിന്നോടാണ് തല ഇറങ്ങാൻ പറഞ്ഞത്. டேய், இறங்குடா. சார் தள்ளிடா. எனக்கு இந்த பிரச்சனையும் எந்த சம்மந்தமும் இல்ல. இவங்களை அங்கேயே அத்துட்டு வந்துட்டேன். எதா இருந்தாலும் இந்த ஆள்கிட்டே கேட்டுங்க. என்னடா? இந்த ஆளா? சார், நீங்க ஒரு மாமா தானே? டோன்ட் மிஸ் இட். சார், உங்க அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாமா தானே? அந்த குழந்தைங்களை உங்களை ஆசையா வாங்க மாமா, போங்க மாமா, சாப்பிட்டீங்களா மாமான்னு கேட்டிருக்கும்ல. ஒரு நாள் கூட இவன் அந்த மாதிரி பாசமா பழகினது இல்லை சார். வாடா மாமான்றா, போடா மாமான்றா. இந்த துண்டை கொடுத்தா சார் இப்படி தொடச்சு அன்றாயிரம் தொடச்சு ഇയാൾ എന്ത് പറയണേ? പറയல சார், மனசு கரையுது சார். കരയിന് ഇവിടെ കണ്ട എത്ര ഡാമേജ് ആയിന്? இவன் என்ன டேமேஜ் பண்ணதை கேட்க மாட்டீங்களா? ഇയാൾക്ക് എന്താ ഭ്രാന്താണോ? இவன் பிராந்தி வாங்கி கொடுப்பானா? 10 காசு ஊறுகாய் மட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறா சார். நக்கி யானையோட தந்தம் தேடி போச்சு. എടാ നിങ്ങൾ തമ്മിൽ എന്താണ് പ്രശ്നം? வளராம ஒண்ணு நிக்குதுல்ல, இத கேளுங்க. சொல்லனா அது வளர்ந்த வீணாப்ப ஒண்ணு நிக்குதே, அதை கேட்டுங்க. என்ன விடுங்க. டேய் எடா நிக்கடா. ஆன அடுத்து நான் சம்சாரிக்கணும். சார், ஒரு யானைக்கே சம்சாரம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களே, என்னைக்காவது இந்த பையன் இந்த மாமனுக்கு சம்சாரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கிறானா? കീർ വെച്ചിട്ടുണ്ടല്ലോ. അവന്റെ മോന്തേ അവനും പിടിച്ച് കട്ടടാ. ഈ പഴത്തിനാണോടോ താൻ 3000 രൂപ ചോദിക്കുന്നത്? ഇത് എവിടത്തെ ന്യായമാണോ? ഈ അഴുകി പോയ സാധനത്തിന് ഇത് 2000 രൂപ കൊടുക്കുന്നത് കൂടുതലാണ്. അതൊക്കെ മതി. പോട്ടെ. இனிமே அந்த ஆள் சொல்றது கேட்க மாட்டேனோ, திருட மாட்டேனோ, சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. ഈ ആനയുടെ പാപ്പാനാരാ? டேய் பொம்மா, പേപ്പേഴ്സ് കാണട്ടെ. ஆணையோட லைசன்ஸ் கேட்குறாருப்பா. சரிண்ணே. யோ, லைசன்ஸ் பேப்பர் கொண்டு வா. மாப்பிள்ள, இல்லையா தென்காசி திருவிழாவில் பேப்பர் கவரோட தொலைஞ்சு போச்சு மாப்பிள்ள. தொலைஞ்சிருச்சா? ஆமா, அன்னைக்கு சொல்லாம என்ன இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க? அன்னைக்கு சொல்லியிருந்தா நீ அடிச்சிருப்ப. அண்ணே, இப்போ வந்து சொல்றேன் நான் பேப்பரை தொலைச்சிட்டேன்னு. பேப்பரை தொலைச்சிட்டு வந்து இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? இதை வச்சுதானே நம்ம பொழப்பே நடக்குது. ഓ ഇവിടെ വരൂ. പേപ്പർ എവിടെ? പേപ്പർ നാട്ടിൽ വെച്ചിരിക്കുക സാർ. ഓ നാട്ടിലാണോ? എന്നാ എടുത്തോണ്ട് വരൂ. പിന്നെ ഫോർമാലിറ്റീസ് ഒക്കെ ക്ലിയർ ചെയ്തോളൂ. உண்மையை சொல்லிடுங்க. സാർ, പേപ്പർ മിസ്സായി പോയി സാർ. ഓ മിസ്സായോ? അതെ സർ. എങ്കിൽ എനിക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. നിങ്ങളുടെ ലോക്കൽ ഡിഎഫ്ഒയുടെ കയ്യിൽ നിന്ന് ഒരു ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് പേപ്പർ വാങ്ങിച്ചോണ്ട് വന്നോളൂ. മുരളി ആനേനെ വണ്ടി കയറ്റേ. ഷൊർണൂർ DFOയുടെ നമ്പർ എനിക്ക് വേണം. ஏய் மாணிக்கா, நில்லுடா டேய். எங்கடா ஓடுற? ஓடாதடா. ബിജുവേ, ഞാൻ DFOയുടെ വീട്ടിലെത്തി. പിന്നെ വിളിക്കാവേ. നമസ്കാരം സാർ. സാർ, ആ ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് പേപ്പർ വരാൻ കുറച്ച് ലേറ്റ് ആവും സാർ. റേഞ്ചർ നിങ്ങളോട് കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞല്ലേ? പേപ്പറുകളെല്ലാം കൊണ്ടുവന്നിട്ട് ആനയെ നിങ്ങൾ കൊണ്ടുപോയിക്കോളൂ. സാർ ഒന്ന് മനസ്സ് വെച്ചാൽ അവർ ആനയെ വിടും സാർ. സാർ ഒന്ന് ദയവ് കാണിക്കണം സാർ.
ഓ சார் வணக்கம் சார். ഞാൻ ഇന്നലെ പറഞ്ഞല്ലേ പോയിട്ട് ആ പേപ്പർ കൊണ്ടുപാടൂ. இல்லை சார். ഈ രാത്രി ഇവിടെ ഇങ്ങനെ തങ്ങിയ നേരം കൊണ്ട് നിനക്ക് നാട്ടിൽ പോയി ആ പേപ്പർ എടുത്തോണ്ട് വന്നൂടെ? சார் 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 அது யானை இல்லை சார், கூட பிறந்த புறப்பட்டேன் சார். நான் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் சார். சார் கேம்ப்ன்றாங்க, ஜூன்றாங்க, பயமா இருக்கு சார். சார் தப்பெல்லாம் ஏன் மேலே தான் சார். நான் தான் சார் கோச்சிக்கிட்டேன். அவன் குழந்தை மாதிரி பின்னாடியே ஓடி வந்துட்டான் சார். அதான் சார் பிரச்சனை ஆயிடுச்சு. ദയവ് സെഞ്ച് പെർമിറ്റ് பண்ணி കൊടുங்க സാർ. തപ്പെന്റെയാണ് സാറേ. ഷൊർണൂരിലേക്ക് പേപ്പർ ഇല്ലാണ്ട് ആനയെ കൊണ്ടുവന്നത് എന്റെ തെറ്റാണ് സാർ. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா சார் கேம்பில் இருந்து ஆணையை விட்டுருவாங்க சார். இனி பேப்பர் எல்லாம் இந்த பக்கம் கூட்டு வர மாட்டேன் சார். പേപ്പർ കൊണ്ടുവന്നാ ഞാൻ ആനയെ വിട്ടു തരാം. சார் சார் சின்ன வயசுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பழகிறத பார்த்துருக்கேன் சார். குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க சார். காலில் விழுந்து கேட்கிறேன் சார். അരുത്. ഡാ, എണീക്കടോ. யாராவே എണീക്കടോ. மன்னிச்சிருங்க ஐயா, கதவை சாஞ்சிருந்தேன், திறந்துக்கிருச்சு. அதான் உள்ள காவலுக்கு அசந்து தூங்கிட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் நேரம் ஆச்சுல்ல. சாப்பிட்றேன். ஐயோ கொஞ்சினதெல்லாம் போதும்பா. பகலுக்குள்ள பாலக்காடு தாண்டுனா பிரச்சனை இல்ல. நைட் ஆனா பேப்பர் அது இதுன்னு கேட்பாங்க. தேங்க்ஸ்ண்ணே. சரி சரி போடா போடா. மாப்பிள மாப்பிள எனக்கு வெக்கமல்ல உனக்கு. பா ஊருக திருடி. மனசு பெனையுதுன்னு. என்னப்பா மனசு பெனையுது. அடிச்சு புரோட்டா போடுற மாதிரி. ஏதோ என்ன பாருங்க. ஹலோ சொல்லுங்க. யாரு மணி சட்டாவா? ஆமா. ஆதி காட்டுல இருந்து கும்கி ஏத்திட்டு போக வந்துட்டு இருக்கோம். இப்ப எங்க வரணும்? நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க ஒத்த பாலத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு காரியம் செய்யுங்க. செருதுருத்தி பாலம் என்ன கேளுங்க. அங்க 2 பாலம் இருக்கும். அதுல பழைய பாலக்கரை பக்கத்துல நில்லுங்க, நான் வந்துடுறேன். நல்ல நேரம் முடியறதுல ஏத்திடலாம்ல? கண்டிப்பா 10:30க்குள்ள ஏத்திடலாங்க. நேராச்சு பாமா, பத்திரமா போங்க. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணப்பா. சரிண்ணே. இப்படி கொஞ்சம் லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல திருப்பி. வா வா. வள்ளி வந்தில்லே? വന്നില്ല മണി. வந்தில்லோ? ഇല്ല. கரெக்டா தான மாப்பிள பண்றேன். ஏய் நீ அங்கிட்டு போய் வாப்பா. அப்படியே ஓட்டி திருப்பு. எடுத்து திருப்ப முடியாது, பல்ல இருக்கு மாப்பிள. சொல்லுங்க மணி. எங்க இருக்க நீ? ஊருக்கு போயிட்டு இருக்க. என்ன வழி சொல்ற? 10:30 மணிக்கு கரையில இருக்க சொன்னல. ஊருக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்வேன்? மணி குட்டிமா விஷம் குடிச்சிட்டாளா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல மணி. ஒரு 2-3 நாள் மணி நான் வந்துடுவேன். அது வரைக்கும் ஏதாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணிரு மணி. சரி, பொண்ணை பாத்துக்கோ. ஆட்டோ பாப்பா போலாம் மாப்பிள. வரட்டா. நிறுத்துப்பா. டேய், நீ ஏன்டா இறங்கி வர? அண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. நீ கிளம்பு, நேரத்தோட கிளம்பு. சொல்லுங்கண்ணே, கேக்குறேன்ல.
எங்களுக்கு ட்ரை 15ஆம் தேதி கும்கி யானையை கொண்டு வந்து நிறுத்திடணும். ஏன்னா அன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்கு. சரிங்க. எங்களுக்கு நேரங்காலம் தான் முக்கியம். சரி பண்ணிடுறேன். பார்த்துக்குங்க. வள்ளி என்னன்னா 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றான். இந்த நேரத்தில் கும்கி யானைக்கு நான் எங்க போவேன்? 2 நாள் தானே. ஆதிகாடு போற வழியில நாங்க இறங்கிக்கிறோம். வள்ளி அண்ணன் யானையோட வந்த உடனே நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோண்ணே. அவங்க கேட்டது கும்கி யானை பொம்மா. 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேண்ணே. கும்கிய காட்டியான விரட்டுறதுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேண்ணா, நம்புங்கண்ணே. டே குழந்தைடா அது. தெரியும்ண்ணே. அண்ணே நைட்லாம் எங்களோட சுத்திட்டு இருந்தீங்க, நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்குங்க. மற்றதெல்லாம் நான் ஊருக்காரங்க வேற வந்துட்டாங்க. நான் இனி என்ன பண்ண போறனோ? வணக்கம் மணியாட்டா. வழி தெரியாத கொஞ்சம் சுத்திட்டோம். 10:30 போகுது, இப்பயே கிளம்பிடலாம்ல. இப்படி நேரம் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ராத்திரிக்குள்ள போய் சேரணும்ல. ஏறுங்க, வழி ஆயிடுச்சுண்ணே. ஏறுங்கண்ணே, முதல்ல ஏறுங்க. முக்கியம் ஒண்ணும் பண்ணாதுல்ல. அதெல்லாம் காட்டி யானையே தாங்க வரட்டும், நீங்க தைரியமா ஏறுங்க. மாப்பிள்ள அது காட்டியான மாப்பிள்ள இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இறங்கிருச்சுன்னா உன் நாரவாய வைக்காத, போய் ஏறியா போய். டேய் பொம்மா அண்ணே 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேன். நீ போனே பத்திரண்டா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கண்ணே. இறைவா, இந்த 2 நாளைக்குள்ள காட்டியான இறங்கிடக்கூடாது. இவனுங்கள்ட்ட நாங்க மாட்டிடக்கூடாதியா. விதவிதமா இருக்கானுங்களே. ஐயா வணக்கம். கிளறாங்களா? உங்க பேரு? கொத்தல்லி. நான் பூகம்பசாமி. ஓப்பனிங்க ஏத்துக்கோய்க்க. நான் கொடாரி பாண்டி. பிரமாதம். ஐயா, இவன் என்ன பேரோ? என் பேரு பூதப்பாண்டி. ஐயா, எங்கிட்ட இருந்து கூப்பிடுறானுங்க? என் பேர் கொம்பேரி ஐயா. அது சரி, ஒரு பயலும் ஊருக்குள்ள பிறக்கலையோ? அவர்கிட்ட எத்தனை வருஷமா இருக்கீங்க? அத மாப்பிள்ள நான் தாய் மாமன். ஓ, டேய் ஐயா தான்டா எல்லாத்தையும் கத்து கொடுத்துருப்பாரு. வித்த தெரியாதவங்க கூட வீராப்போட தான்டா சுத்துறானுங்க. ஆனா ஐயா முகத்தை பாத்தியா? தம்பி போதும்பா. எவ்வளவு சாந்தமா இருக்கு. ஐயா, சர்க்கார் செய்ய முடியாத ஒண்ண நீங்க எங்களுக்காக செய்ய வர்றது ரொம்ப நன்றி ஐயா. உண்மை தெரிஞ்சா என்ன செய்ய போறீங்களோ? உங்க குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்குன்னு ஐயா. நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா. ஏன்யா? என்னடா பேசுற நீ? நாளைக்கே அவர் காட்டுக்கு போகும்போது யானை மதிச்சு செத்து போயிட்டாருன்னு வச்சுக்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா வருது? டேய் எல்லாம் தெரிஞ்சுதான்டா ஐயா ஒண்டி கட்டியா வாழ்றாரு. இதெல்லாம் ஒரு வித தியாகம்டா. எனக்கு எவன்டா பொண்ணு தரேன்னா? நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீங்க அமைதியாவே வரீங்களா ஐயா? டேய் சாதிச்சுக்கலாம் அமைதியா தாண்டா இருப்பாங்க. சிங்கம் சைலண்டா தான்டா இருக்கும். இப்போ வேணா சைலண்டா இருக்கலாம். கொம்பனை விரட்டிட்டு அப்புறமா ஊரே ஒண்ணு சேர்ந்து மான மரியாதை பண்ணி வான வெடிக்கையோட கலக்குன்னு கலக்குவோம் பாரு, அப்ப பேசுவாரு ஐயா. ஐயா அப்பயாவது பேசுங்களா ஐயா? என்னாச்சுங்கய்யா? வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்லுங்க தம்பி. என்னையாச்சே? ஐயா ஏதாவது வேணுமா ஐயா? தயங்காம கேளுங்க. ஐயா கூச்சப்படாத கேளுங்க ஐயா. 2 நிமிஷம் வண்டி நிறுத்துங்க தம்பி, வந்துடுறேன். டேய் பூதபாண்டி, வண்டி நிறுத்த சொல்றா. டிரைவர்ண்ணே, வண்டி நிப்பாட்டுண்ணே. நைஸ் கான்வர்சேஷன். தம்பியெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. வண்டியை நிறுத்துறதுக்கு நன்றிப்பா. ஐயா போலாம் ஐயா. போலாம். டேய் சீக்கிரம் ஏறுங்கடா, ஏறுங்க. ஒண்ணுக்கா 2கா? யானைக்கு மூலிகை பறிக்கணும்னு எத்தனை முறை தான் போய் சொல்றது? இந்த முறை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா பாத்து இறங்க. ஐயா இடிச்சுக்காதீங்க. தம்பி இந்த வழிதான் தம்பி போனோம். சரிண்ணே. போகாது. பா இப்படி முன்னாடி விட்டு பின்னாடி கொண்டு வா, இறங்கிடலாம். இறங்கடா மாணிக்கம், இறங்குடா. எந்த ஊருக்கு போனாலும் கதவை திறந்த உடனே சட்டுன்னு இறங்குற யானை இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே பம்முதே. இவனுங்கள்ட்ட சிக்க போறோம்னு சிக்னல் சீக்கிரட்டா கொடுக்குதோ? மாணிக்கம் யோசிக்கிறாங்களே. இறங்கிடல, இறங்கல.
டேய் பூகம்பம், கொம்ப ராம வீட்டை இடிச்சதுலேருந்து ஊரை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான்டா. அதான் கிளம்பிட்டான் போல இருக்கு. என்ன ராமா, கொம்பனை மிரட்டுறதுக்காக தானே செலவு பண்ணி கும்கியை கூட்டு வந்துட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு ஊரை விட்டு கிளம்புற. ஏய் கேக்குறமல்ல போயிட்டே இருக்க. தம்பி கொஞ்சம் நில்லு. எப்பா அந்த யானைக்கு பயந்த ஊரை விட்டு காலி பண்ணி போற? அது யானை இல்லை, கருத்த பிசாசு. ஜாக்கிரதை இருங்க. கருத்த பிசாசா? போடா. ஏன்னா அதைக்கு நடக்கிறீங்க? அது வாடா, ஃபாரஸ்ட்லயே வாட்டர் ப்ராப்ளம். 4 இலைய பறிச்சு வேலையை முடிச்சு விட்டேன். அதுல 2 செந்தட்டி போல இருக்கு. அரிப்பு இலடா, அது வேலையை காமிச்சிருச்சு. அப்படியே அது கண தீ பிடிக்கிற மாதிரி பரவுதுடா. புரிஞ்சிக்க வேண்டியதானே? டேய், அவனுக்கு வீரன் வாஞ்சினாதன் அளவுக்கு என்னை புகழ்ந்து பேசிட்டாங்கடா. நான் பாட்டுக்கு வரட்டும் சொல்லியும் பொழுது எவனாவது ஒருத்தன் திரும்பிட்டா நல்லா இருக்காது. ஆமா இல்ல? என்ன ஓமா இல்ல, கதையா சொல்றேன். சதை கிளியுதுடா. சட்டை கிழிஞ்ச ஒண்ணு வாங்கிக்கலாம். நான் வாங்கி தரேண்ணே. பண்ணி பயல, உனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கிறப்ப பக்கவாதம் தாண்டா வரும். ஆத்தா, செய்ய வேண்டிய மரியாதைலாம் செய்யுங்க. குங்குமயம்மா, அண்ணே நீங்க மாலை போடுங்க. வணக்கம் ஐயா வணக்கம். மரியாதை கொடுத்து தான் மர்டர் பண்ணுவானுங்களோ? நடுக்க நிக்க மாட்டேங்கிறாங்க. ஊதிட்டாங்களா? டேய், ஏன்டா சிரிச்ச? நீங்க எதை நினைச்சு சிரிச்சீங்களோ அதே தான் நான் நினைச்சேன். பணத்தை தாண்டி என்ன நினைச்சிருப்பான்? சரிதான். ஓகே முடிஞ்சது. ஐயோ, காரியம் செய்ய காத்திருக்கிற மாதிரியே நிக்கிறானுங்களே. எப்ப ஆரம்பிப்பாங்களோ? இப்பவே ஆரம்பிக்கிறோம்னு சொல்ற மாதிரியே இருக்கே. ஐயோ, ரகரகமா இருக்கானுங்களே. வணக்கம். இது வேறையா? என்னையா சத்தம்? கும்கியை கூட்டு வரது அவருக்குள்ள பேசிட்டாங்க சார். கொம்பனை வரட்டுறதுக்கா? ஆமாம் சார். ஏயா, இவங்களுக்கு அறிவே கிடையாதா? நான் சொல்லலை, இவங்க எல்லாம் ஒரு டைப்பான ஆளுங்க சார். எந்த சாமின்னு தெரிஞ்சாலாவது நம்ம பிரச்சனையை சொல்லலாம்.
காஞ்ச மரத்துக்கிட்ட ஏதோ சொல்லிவிடா கதறது. கொம்பனை வரட்ட சர்க்கார் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. அதனால தான் நாங்கள் உங்களை வர வச்சோம். இந்த அறுவடை முடிகிற வரைக்கும் எங்கள் ஊரையே உங்களை நம்பி ஒப்படைக்கிறோம். நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். தம்பி, வழக்கமாக இந்த மாலை மரியாதைலாம் எங்கள் ஊர் எல்லா சாமிக்கு தான் செய்வோம். உன்னை இப்போ சாமியாக பார்க்குறோம். டேய் பூதையா, எல்லா சீர்சனத்தை எடுத்து கொண்டு போய் பரனில் வைங்கடா. இவங்க இருக்கிற வரைக்கும் எந்த குறையெல்லாம் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரிங்கய்யா. சுவாமி மூடுறிய 2 நாள் டிராமாவை போடுறோம், போய்கிட்டே இருக்கும். பார்ப்போலாம். டிராமா போடுறோமா? இது எப்ப நாடக கம்பெனியா மாத்தலாம்? வழக்கமாக கொம்பு இறங்குற இடத்துல பரன் போட்டிருக்கோம். அங்கதான் கும்கியை கட்ட போறான். அது தெரியுமியா? முதமலையிலையும் தென்மலையிலையும் 2 பேரை காவலுக்கு போடுங்க. அங்க ஏற்கனவே துளசி மாடன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. அப்ப கொம்பை நடமாட்டம் தெரிஞ்சா உடனே யானைக்காரவங்களுக்கு தகவல் கொடுங்க. சரிங்க. இதான் கும்கி யானையா? ஆமாடி. ஏனடி? தேவையானதெல்லாம் மேல வச்சாச்சு, நீங்க தங்கிக்கலாம் ஐயா. சரி வரங்க. வாங்க வரங்க. யோ, என்ன மாப்ள? என்ன சாப்பிட்டு படுத்துட்ட? கலப்பா இருக்கு. கலப்பா இருக்கா? எவன் காவ காக்குறது? போ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். சரி, 2 மணி வரைக்கும் பாத்துக்க. 2 மணிக்கு மேல மாப்ள? அதுவே பழகிரும். ஜோசியன் சொன்னதை போட்டு விட்டானோ? லைட்டட் ரவுண்டியல். என்ன ராஜா பாக்குறீங்க? லாந்தரடுங்க, கிளம்புவோம். டேய், நீ இருடா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். பிடிங்க. 2 தேச தலைவர்கள் எதை பற்றி பேச போகிறாங்களோ நம்மளை ஒமிட் பண்ணுறாங்க. போர்வேட்ரா.
ஓகே டேய் உண்டியல சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து ஆ, என்னென்னமோ பண்ணுதுடா. என்ன பண்ணுதுண்ணே? பசிக்குதுடா, ஆனா சாப்பிட முடியல. தாகம் எடுக்குது, ஆனா தண்ணி குடிக்கவே தோணல. நடக்கதான்டா செய்யறேன், ஆனா அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கு. உடம்பெல்லாம் வலிக்குதுடா, ஆனா தூக்கம் வரல. டேய் உள்ள ஏதோ பரட்டிக்கிட்டே இருக்குடா, ஆனா வெளியே வர மாட்டேங்குது. மசக்கையா இருக்கும். இது எப்படி சொல்றதுன்னு கூட தெரியலடா. சொல்லி பாருங்கண்ணே. எனக்கு அவளை தெரியும். அடடா, அவளை மட்டும்தான் தெரியும். பிரமாதண்ணே, கவிதைண்ணே. இதுவா? பின்ன அப்படியே அருவி மாதிரி கொட்டுது என்ன? ஏன்டா கொட்டாது? டே மாணிக்கம், அந்த உண்டியல் பையன் நாளைக்கு உனக்கு மட்டை போடுற பொழுது இடுப்புக்கு கீழே ஒரு தொகுதியை நசுக்கி விட்டுடா. நம்ம 2 பேரையும் பணியில் நிற்க வச்சுட்டு அவனுக்கு கொட்டைக்குள்ள கூத்தடிக்கிறாங்கடா. அப்புறம் என்ன? இந்த மாதிரி நிறைய இருக்குடா. சொல்லிக்கிட்டே இருக்கண்ணே. ஏஜ் அட்டன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, கல்யாணமும் நடக்கலை. ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு கூட அட்டம் பண்ணல. எந்த நேரத்தில் எங்கள் அப்பா ஏன்டா மாணிக்கம், இந்த கொம்பேன்னு ஊர்க்கார பயலுக்கு சொல்கிறாங்களே, திட்டு திப்புன்னு இந்த மலைச்சரிவுலேருந்து அவன் இறங்கிட்டா என்னடா பண்ணுவேன்? திருவாரூர் தேரோட்டத்தில் வெடி போட்ட பொழுது ஒரு ஓட்டம் எடுத்தீங்களடா, அதே ஓட்டம் எடுத்து அண்ணனை காப்பாற்றணும்டா. இந்த ஊருக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பாத்துனே, ராத்திரி பூரா கவிதை கேட்டு கலைச்சி போய் இப்போ கண்ணை மூடுறேன். யானை மேன் நல்லா தூங்கிட்டு வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கிறது. நான் தூங்கினா நீ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அதை டைவர்ஸில் நாட முடியும். இன்று அதிகாலை குமுளி அருகே 2 கும்கி யானைகள் கட்டப்பட்டிருந்தன. இதை நோட்டமிட்ட காட்டு யானைகள் திடீரென கும்கி யானைகளை தாக்கத் தொடங்கின. 2 மணி நேரம் நடந்த சண்டையில் ஒரு கும்கி யானை குத்தி கொல்லப்பட்டது. வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு காட்டு யானைகளை விரட்டியடித்தனர். தொடர்வது விளை. என்னையா ரேடியோ போட்டேன், செய்தி கேட்டியா? கும்ளி பாடுறல 5 காட்டு யானை இறங்கி 2 கும்கி யானை குத்தி கொண்டுச்சா மாப்ள. நம்மளுக்கு கோமாளி யானை பார்டர்ல தான் இருக்கும், பேசாம எஸ் ஆயிரலாம் மாப்ள. ஐயோ விடிய. நேத்து அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து சும்மா 5 காட்டு யானையை பிடிச்சு அப்படியே கரன்னு சுத்தி இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணுன்னு வீசணும் போலியே இருக்கியா? 5 காட்டு யானை கரகரன்னு. மாப்ள என்னாச்சுடா உனக்கு? என்னென்னமோ ஆகுதியா, புதுசா பிறந்த மாதிரியே இருக்கு எனக்கு. நம்ம இன்னும் ஒரு நாள் தான் இங்க இருக்க போறோம். தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்காத, ஏமாந்து போயிடுவேன். இங்க பாரு, காலம் கிரதம் நிறுத்திக்க. கருத்து பேசிக்கிட்டு இருந்த கடுப்பாயிருவாமா. போய் யானை குளிப்பாடு கூட்டி போயா. இவனை எழுப்பி மட்டையை வெட்டிட்டு வர சொல்லு. மாப்பிள்ள வழியில கொம்பை வந்துட்டா அடிச்சு மல்லு கட்டியா போயா. மல்லு கட்டுறா, கொம்பனை கொத்தி கொட்டால உருவுறடா. இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? மாப்பிள்ள நான் சொல்லி நீ கேட்கல இல்ல, இவனுக்கு ஊருக்குள்ள சொல்ல போறானுங்க. 1 2 3 சொல்லாமலே ஓட போற அப்படியே. ஐயா, நீங்க ஏன் கோபப்படுறீங்கன்னு தெரியுது. குமுளியில இறங்கின யானை இங்க ஏன் இறங்கல தானே? கொம்பை இங்க இறங்கி இருந்தா செவுள்ளே அடிச்சு கொண்டுட்டு இன்னைக்கே ஊருக்கு போயிருப்பீங்க தானே? நானு செவில்ல போங்க. மாப்பிள்ளை, நடக்கிறதெல்லாம் உனக்கு சாதகமா இருக்கப்போ. நானே செவுட்டில் அடிப்பேனா, நீ 5 யானை இல்ல 50 காட்டு யானையா வந்தாலும் சும்மா கரகரன்னு சுத்தி விட்டு அடிப்பேன். ஐயா, ஏன் குறைச்சு சொல்றீங்க? தம்பிக்கு நீங்க தானே எல்லா விதையும் கத்து கொடுத்துருப்பீங்க.
50 என்ன 50, 100 யானை வந்தாலும் நொறுக்கி தள்ளிட மாட்டாரு. மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காதா? அவன் என்னடா காதல் மயக்கத்துல பிரணாத்துறான். இவங்க என்னடா ராத்திரி அடிச்ச போத மயக்கத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் என்ன நடக்க போகுதோ? இதுக்கு தான் நாங்க வெளியூர்காரர் ஊருக்குள்ள சேர்க்கறதே இல்ல. என்ன தம்பி ஆளா இருக்கிறீங்க? ஏன் தம்பி வெளியூர்ல இருந்து வெள்ளை கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து சாயத்தை தடவி நாட்டு கோழி முட்டைன்னு 6 மாசமா ஊரே ஏமாத்திருக்காயா. நீங்க போங்க. தம்பி 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 கோழி முட்டைக்கு போய் கொலை பண்ணலாமா? கொலைக்காரனை கூட நாங்க மன்னிச்சிருவோம்யா. இந்த மாதிரி நம்பிக்கை துறைக்கு நாங்க மன்னிக்கவே மாட்டேயா. தம்பி வேணாம் தம்பி, எனக்காக ஒரு முறை விட்டுருங்க. என்னை மன்னிச்சிருங்க தம்பி. என்னய்யா இவனுக்காக போய் நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? டேய் ஐயா சொல்லிட்டாரேன்னு உன்னை விடுறேன். எழுந்து ஓடா. உன்னை ஒரு பக்கமே பார்க்க கூடாது. மன்னிச்சிருங்க ஐயா. எதுக்கு தம்பி? முதல் நாளே உங்களுக்கு போலியா முட்டையை வச்சிட்டோம். இனி அப்படி நடக்காது. அதனால ஐயா இத்தினூண்டு முட்டை விஷயத்துக்கே மல்லாக்க போட்டு கழுத்துல கத்தி வைக்கிறாங்களே. இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சா எப்படி போட்டு எதை அறுப்பாங்கன்னு தெரியலடா குத்தல்லி. உடனே ஊருக்கு போறதுக்கு வழியை பார்க்கணும். வணக்கங்க. வாங்கண்ணே, சாப்பிட்டு போலாம். தம்பி என்ன இந்த பக்கம் சார்ஜ் அதுக்கா? கோபி ஐயா கரண்ட் பெட்டி காட்டுறான். சரிங்க வாங்க தம்பி. சாப்பிட்டீங்களா தம்பி? சாப்பிட்டேண்ணே. வாங்க இதில் போட்டுங்க. வரேன் தம்பி. சரிங்க. சாப்பிட்றாமணிக்கம். டே ஹெல்பர் அனிமல். டே மாமிசமலை. அண்ணே எங்கடா நாடக அமைப்பாளர்? ஃபோனுக்கு கரண்ட் கொடுக்க போயிருக்காரு. அவரு போனுக்கு கரண்ட் ஏத்த போகல, பொண்ணுக்கு கனெக்ஷன் கொடுக்க அலையிறார். பார் கரண்ட் சாக்கடிச்சுன்னு வச்சுக்க கை கால் மட்டும் தான் வரைச்சுக்கும். காதல் சாக்கடிச்சுன்னா கபாலமே கலண்டுரும். என்னடி ஜர்க்கு? ஏண்டா ராத்திரி முழுக்க ஒரு பெரிய மனுஷனை யானை மண்டையில உட்கார வச்சுட்டு அவன் என்னடா நான் பெரட்டுது பெசைதுங்கிறோம், நீ என்னடா கொட்டுது கொடையுதுங்கிற. ஏய் இந்த பார் 2 நாள் டிராமா போட்டு முடிச்சிட்டு டெண்டை காலி போயிட்டு வந்த வழியா போயிட்டே இருக்கும். நாடகத்தை லெங்க் பண்ணலாம்னு நினைச்சிங்க, ஊருக்கார நம்ம மேல புது ஜொட்டு குட்டு ஆடிடுவான். தாய் மாமா நான் இருக்கிற பொழுது மாம்ஸ் இந்தியா கார்பரேஷன் இருக்க நீ ஏன் பாக்குற? இப்படி அருவியும் அழகுமா இருக்கிற அந்த ஆதிகாட்டுக்கு பொம்மை எப்படி வந்தான்? என்ன நடந்துச்சு?
ஐயா அதிகாரி எல்லாம் வந்திருக்காங்க ஐயா. நீங்க தான் இந்த ஊருக்கு பெரியவரா? அரசாங்கத்துக்கு தெரிவிக்காம அடக்கம் பண்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே செஞ்சு போச்சு. இந்த தகவலை உங்கள்கிட்ட சொன்னோன்னு வைங்க, நீங்கள் கூறு போட்டு அனுப்புவீங்க. அடக்கமாவது நல்லபடியாக நடக்கட்டும்னு தான். போன வருஷம் தான் அறுவடை நேரத்தில் கும்பனால 7-8 உசுர் போயிருக்குது. இந்த வருஷம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. அறுப்புக்கு முன்னால் எத்தனை உசுர் போகுமோ தெரியல. ஏன்பா ரேஞ்சர் சார், அந்த ஜியோவை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொன்னேன் சார். ஏன் பெரியவரே, அரசாங்கம் தான் உங்களுக்கு செங்கி மலைக்கு மேற்க இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பேசாம காலி பண்ணிட்டு போக வேண்டியதானே? முன்னாடி கொம்பை குளுக்கு வரைக்கும் தான் வருவான். இப்ப இங்க வரைக்கும் வரான என்ன அர்த்தம்? அது போற வர வழியெல்லாம் ஹோட்டல் அதுன்னு கட்டி வச்சிருப்பிய, அது தசை மாதிரி இங்க வரைக்கும் வருது. முதல்ல ரெடிங்க, எல்லாம் சரியா போயிடும். அதை விட்டு எங்களை காலி பண்ண சொல்ற? இதெல்லாம் ஒரே நாள்ல வந்து நினைச்சியா? எங்க பாட்டேன் பூட்டேன் அத்தனை பேரும் பாறையை வெட்டி கல்ல வெட்டி காணியாக்கி வச்சிருப்ப, நீங்க கூறு போட வருவீங்களோ? என்னமோ விவசாயத்தை கண்டுபிடிச்ச கடவுள் மாதிரி பேசுறீங்க. நான் விவசாயத்தை கண்டுபிடிச்ச கடவுள் தாயா. இப்படியே காணியெல்லாம் அழிச்சு கட்டணமாக்குங்க, ஒரு நாள் சோத்துக்கு பஞ்சு வரும். அன்னைக்கு கட்டடத்தெல்லாம் இடிச்சு கல்லத்தான் திம்பிங்க. எங்க நாங்க என்ன கட்டடம் கட்ட இடம் கட்ட வந்திருக்கோம்? என்ன பேசுறாரு அவரு? கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஏங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா கவர்மெண்ட் சலுகை எல்லாம் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க பாக்கலாம். உங்க கவர்மெண்ட் சலுகை கிடைச்சிருச்சுன்னா போன வருஷம் திருப்பி வந்துருமா? பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஐயா. உங்க சலுகை வேணாம், உங்க உதவியும் வேணாம். எங்க கிராமத்தை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், போங்க. சொல்லிட்டாங்கல்ல, சரி போலாம். ஏய் ரேஞ்சரு, ஊரை பத்தி விவரம் தெரியாம வார்த்தையை விடாத. ஊரா? உன் பொண்ணு கொம்பங்கிட்ட தப்பிச்சிட்டாங்கிற திமிரில் பேசுறியா? பெரியவரே, அறுவடைக்கு முன்னால ஒவ்வொருத்தரா கொம்பங்கிட்ட மிதிப்பட்டு சாக போறீங்க. அப்புறம் ஊர் தன்னால காலியாயிரும். வரட்டா? என்னங்கடா, காலி பண்ணிடலாமா? என்ன பயப்படுறீங்களோ? அந்த காலத்துல நம்ம பாட்டனும் பூட்டனும் அருவா வேல்கம்ப வச்சுதான் யானையை விரட்டியிருக்காங்க. இந்த வருஷம் ஒரு கும்கி யானையை கூட வச்சுக்கிறோம். அறுவடை நல்லபடியா பண்றோம். போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. சரி. இந்த கும்பனை விரட்ட இன்னொரு கும்பம் கிடைக்காமல போயிடுவான். ஹலோ, அங்கிட்டு போய் உடைக்கலாம்ல? பயப்படுதுங்க. ஒன்றும் இல்லடா செல்லம், புஜ்ஜி குட்டி. என்னண்ணா தேங்காய் உடைச்சதுக்கே நம்ம யானை பயப்படுது? எல்லாம் டூ மச் செல்லம்டா. உட்காந்துருக்கான் பாத்தியா? புச்சிமா பப்பிமா செல்ல குட்டினா எப்படி யானையா வளரும்? இதே நான் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கவே, ஆப்பிரிக்கா எலிஃபென்ட் மாதிரி ஆக்ரோஷமா வளர்ந்துருக்கும். அதை பத்தி அப்புறம் பேசுவோம். பசிக்குதுண்ணே. அதான் டிஃபன் சாப்பிட்டு வாரியா? லஞ்சு மத்தியானம் எங்கேயாவது உடைப்பாங்க. அப்புறம் நைட் எங்க தங்குவோம்? கன்னிமாரா ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க போறோம். ஓஹோ. யோ மாமா, மாப்பிள்ள எங்க தங்குறோம்? நீங்க யானை எங்க பார்க் பண்றீங்களோ அதுக்கு கீழே தங்கிடலாம் மாப்பிள்ள. ஐயா, நம்ம ஊர் சாப்பாடு எப்படி பிடிச்சிருக்கா? ரொம்ப பிரமாதம். என்ன காரம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லாம் ஐயாவுக்காதான். ஐயாக்காகவா? நேத்தான் பார்த்தோம் ஐயாவோட கோவத்தை. சும்மாவே வெறி பிடிச்சி திரியிறாரு. மேற்கூட காரத்தை வேற கூடுதலா போட்டு கட்டுக்கிடங்க காட்டுக்குள்ள ஓடிட்டாருன்னா காடு தாங்குமா இல்ல நாடு தான் தாங்குமா? நீங்க எல்லாம் விளங்கவே மாட்டீங்கடா. ஐயா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இன்னைக்காவது கொம்பம் இறங்கணும்னு தானே. கவலையே படாதீங்க. இன்னைக்கு இறங்குறாயா, பாஞ்சு மடக்குறீங்க, அவனை அடிச்சு கொன்னுட்டு நாளைக்கே நீங்க ஊருக்கு போறீங்க. போதுமா? அடங்கப்பத்தா. சந்தோஷமா? ஊருக்கு ஊருக்கு தம்பி, நீங்களும் சந்தோஷமா இருக்கன. முகரையில பாரு, மூஞ்சூருக்கு மொத பிள்ளை மாதிரி.
சார் ஊர்க்காரங்க இவனை தலையில தூக்கி வச்ச உடனே எவ்வளவு தெனாவட்டா திறாங்க பாருங்க சார். நம்ம வர்றேன்னு தெரிஞ்சு கூட நடு ரோட்ல எம்பிட்டு திமிரா போறான் பாருங்க. ஆறனடியா இருங்க. டேய் அடிச்சு ஓடுறா சார். அடிச்சு ஓட்டுறதுக்கு இது ஒன்றும் எருமல்ல சார், யானை. கொஞ்சம் பொறுமையா வாங்க. பாருங்க சார் என்ன எகத்தலாம் போல சொல்றானே. மாப்பிள்ள கொஞ்சம் மரியாதையை பேசு. ஆபீஸருக்கு போய் வண்டி நிறுத்தியா? என்னமோ கொம்பனையே வரட்டிட்டு மாதிரி திமிரா போய்கிட்டு இருக்க. என்னடா பாக்குற? கொம்பனா யாரும் தெரியுமாடா? ஏய் ஊர்க்காரங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருந்தா அப்பயே ஓடி இருக்க மாட்டாங்க. 3 ஸ்டேட்டு கண்ணுக்குள்ளையும் விரல விட்டு ஆட்டின என்னடா. 12 வாட்சரு, 4 ரேஞ்சரு, 3 வெட்டினேரியன், ஆதிக்காட்டுல 10-25 பேரு, டிபார்ட்மெண்ட்லயே மொத்தம் 19 பேரை குடல் தனியா குந்தன் தனியா நசுக்கி போட்டு போன என்னடா. பெரியவரே சார், உன்னை பார்த்தா வாழ்ந்து முடிச்ச மாதிரி தெரியுது. இந்த வாழ வேண்டிய பசங்களை கூட்டிட்டியா எங்க தர்ற? அதை யானை நினைச்சியா? பேய் உசுறு மிஞ்சணும்னா ஊர் போய் சேரு. ஒரு அடிச்சு விட்டுக்கடா. மண்டே ஆட்டிட்டு என்ன தெரியாம கிளம்பி வந்துரு. ஏதோ பூனை வரட்ட போறோம். வாட வண்டி ஓரமா ஒதுக்கு. என்ன மாப்பிள்ள என்கிட்ட பேசுற மாதிரி அதிகாரிகள்ட்டையும் பேசுறேன். அவங்க பார்வையே சரியில்லை. திடீர்னு பேப்பர் கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? வள்ளியப்பன் கும்கியை கூட்டிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் அமைதி. மூடிட்டேன் மாப்பிள்ள. வாடா. டே மாணிக்கம், நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கன்ஃபார்ம்டா. 1 கொம்பனால நம்ம குடல் பிதுங்கி சாகிறது. 2 நீ துவாக்குன்னு தெரிஞ்சு ஊர்க்கார எங்க மேல பூந்து ஜடுகுடு ஆடுறது. 3 பேப்பர் இல்லைன்னு தெரிஞ்சு காட்டுலாக்க அதிகாரிகள் நம்மளை போட்டு கஜக்கிறது. அப்படியே 3 ஆப்ஷன்ல நம்ம தப்பிச்சிட்டாலும் இவன் காதல் நம்மளை கண்டமாக்கிடும். மணினா பொம்மா சொல்லுண்ணே. நான் வள்ளியை பார்க்க தான் வந்திருக்கேன். குட்டிமா எப்படி இருக்கா? குட்டியம்மா இன்னும் ஐசியூல தான் இருக்கு. அப்புறம் வள்ளி வர்றதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும் போல இருக்கு. அங்க பிரச்சனை ஒன்றும் இல்லையே? பிரச்சனையா? மணிண்ணே, என்னை எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே. எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே ஹலோ டேய் கேக்குதா? அப்படி இருக்கானே. நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் அது கட்டுப்பாடான ஊருடா. எதுவும் பிரச்சனை ஆயிர போகுது. தேவையில்லாத வேலையில என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் பேசுடா. தம்பி சார்ஜ் ஏற்றிக்கிட்டீங்களா? ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க. ஹலோ சொல்லுங்கண்ணா. என்னடா ஃபுல்லா ஏறிடுச்சு? மனசு ஃபுல்லா ஏறிட்டானே. என்ன நம்ம பேசுற? இப்பெல்லாம் அப்படிதானே பேசுறேன். நான் எது சொன்னாலும் கவிதைங்கிறானே இந்த உண்டியல் பைய. கவிதையா? எதுக்குடா? கவிதைலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன் கல்யாணமே பண்ணிக்க போறேன். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே செம்மையா போயிட்டு இருக்கேண்ணே. செமையா போயிட்டு இருக்கா? டேய் பொம்மா, அவங்க எல்லாம் ஒரு தனி என்னண்டா. ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், நீ பாத்துக்கோ. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மணிண்ணே. டேய் பொம்மா. சரி மாணிக்கம் நல்லா இருக்குல்ல? அதுக்கு என்ன, அது நல்லா தான் இருக்கு. மாணிக்கம், நான் அப்புறம் கூப்பிடுறேண்ணே.
மாப்பிள்ள மாணிக்கம் உன் கூட தானே? அது அங்கதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. மேல உட்காரலாமா? மாணிக்கம் கால் நீட்றா. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ ஆனந்தமோ இன்பத்தில் ஓடுது என் மனமோ. பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஏ உட்டியல் குட்டி, அம்மாடி எந்த ஊருக்கு டேரா போட போனாலும் ஊரை விட்டு போகும் பொழுது பிரிஞ்சு போறோமேன்னு ஒரு துயர நெஞ்ச பிடிச்சு கவுமுடா. ஆனா இந்த ஊரை விட்டு போக போறோமேன்னு நினைக்கிற பொழுது என் பொண்டாட்டி ஓடி போட பொழுது கூட அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறடா. அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது ஒரு மேட்டர்ரா. மாப்பிள்ள என்ன நிக்கிற? இறைவனுடைய சித்தம் மாப்பிள்ள. இதுவரைக்கும் யானை இறங்கல. நீ சொன்ன பிரகாரம் நாடகமெல்லாம் சுபமா முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ள வள்ளியப்பன் பேசினாப்ல கும்கி யானையோட வந்துகிட்டு இருக்காராம். முக்கியமான விஷயம், மணி 8 நாகர்கோயில நமக்கு கல்யாண ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாரா. இன்னைக்கு ராத்திரி விருந்துக்கு அங்கதான் சாப்பிட போறோம். புறப்படு. வள்ளியா எனக்கு போனை போடு. நான் சொல்றத நீ எப்ப மதிச்சிருக்க? ஹலோ வள்ளியப்பா, மாப்பிள்ள ஓவாயால ஒரு முறை கேட்கணுமா? கேளு மாப்பிள்ள. இந்த மூட்டை பிடிச்சு கட்டுறா. சொல்லுப்போம்மா. குட்டிமாக்கு எப்படி இருக்குண்ணே? குட்டிமாக்கு நல்லா ஆயிடுச்சு. அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நான் அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். அண்ணே இப்போ நீங்க வர வேணாண்ணே, நானே பாத்துக்கிறேன். என்ன பொம்மா சொல்ற? நீங்க கிளம்புங்கண்ணே. காட்டு யானையை எதிர்த்து நிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணே அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எப்படி இருக்கு தெரியுமா? காட்டுல இருந்து 1000 யானை இறங்கினாலும் அடிச்சு துரத்துற அளவுக்கு தெம்பு வந்துருச்சுண்ணே. ஒத்த யானையை சமாளிக்க மாட்டோமா? நீங்க பயப்படாம இருங்கண்ணே. அதான் நானும் மாமாவும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணே, நான் ஏதாவது நான் கூப்பிடுறேன்.
சொன்னாலும் சிக்கவில்லை ஐயோடி. என்ன தம்பி? ஃபோனுக்கு சார்ஜர் ஏத்திங்க. தம்பி உள்ள வாங்க. இல்ல இருக்கணும். அட கூச்சப்படாதீங்க, உள்ள வாங்க தம்பி. அல்லி மோர் குடுமா, உள்ள வாங்க. உட்காருங்க தம்பி. இல்ல பரவாயில்லைங்க. நல்லா பழக்கப்படுத்துறீங்க தம்பி. யானைனா ஓடி ஒதுங்கும், இன்னைக்கு யானை மேலேயே சவாரி செய்யுது. அன்னைக்கு சொல்லுது தம்பி, மாணிக்க மட்டும் கூட இருந்தா நானே கும்மனை விரட்டுவேங்குது. சும்மா இருங்கப்பா. என்னங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க தம்பி, உங்க உழப்புல கை வச்சிட போகுது. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா அதை போய் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. காட்டு யானையை விரட்ட சின்ன வயசுல இருந்து பழகி இருக்கணும். அது இவங்களால தான் முடியும். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி. வள்ளியண்ணே சொல்லுப்பா. முதல்ல காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்தி பார்கேன்னு சொல்லி பழகு. இந்த வார்த்தையோட சத்தம் தான் மாணிக்கத்துக்கு தைரியத்தை கொடுக்கும். காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்து. பார்கேன்னு சொல்லு. நல்லா கட்டவரல வச்சு அழுத்து. என்னண்ணே யானை கட்டவல் இருக்குன்றாரு? எந்த ஒரு பிடி மாஸ்டர் அவரு? டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம். சுந்தரமா? பிரபுதேவ அப்பாடா. அவருக்கு தாடி வெள்ளையால இருக்கும். டை அடிச்சுட்டு நிக்கிற. ஓஹோ. பண்ணிப்பல வாயை திறந்தா காக்கா குத்துற அளவுக்கு திங்கிறியில. ஏன் பேச மாட்டேன்? சொன்ன கேட்க மாட்டியா? டேய், எதுக்குடா அது மேல உன் கோவத்தை காட்டுற? நான் தான் சொன்னல, கோயில் திருவிழா ஊர்வலம்னு போயிட்டு இருந்த யானையை கூட்டி அந்த காட்டு யானையை வரட்ட சொன்னா அது எப்படிடா வரட்டும்? எம்புட்டு வயசுலேருந்து அதை பழக்கணும். இந்த பார், ராவோட ராவா நான் என் யானையை கொண்டாந்து இறக்குறேன். நீ உன் யானையை கூட்டிட்டு கிளம்பு. மாப்பிள்ள புறப்படலாமா? ஏனே அவர் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் தான் கும்கிய மாத்திட்டு இருக்காருல்ல. ஊர்க்காரங்களுக்கு இந்த விளையாட்டு தெரிஞ்சவனுக்குலாம் ஒன்னா சேர்ந்து மாறி மாறி குமுறு வாங்கிடுறா. அதான்டா கும்கி விளையாட்டு. அண்ணே பித்து பிடிச்ச மாதிரி இருக்குண்ணே. எங்க பார்த்தாலும் அவ்வளவுதானே தெரியுறா. ஒரு நாள்ண்ணே, ஒரே ஒரு நாள் கூட இரு, கத்துக்குவேண்ணே. எனக்காக இருண்ணே. காதலுக்கு முன்னால காட்டு யானை சாதாரணமா போச்சு இல்ல? சரி வா. காது கீழே உன் பாதத்தை நல்லா வை. பார்கே சொல்லு. ஹெல்த் அனிமல். மாப்பிள்ள சாமி, உன் பக்த கோடிகள் வர்றானுங்க. இன்னைக்கு பூஜை தாண்டி. கும்பனை விரட்ட சொன்னா கும்பனை கொண்டுருவான் போல கையா. அதாரியா புதுசா ஒரு ஆளு? ஐயாவோட சிசிய புள்ளியா, எடுபிடிக்கு வந்திருக்காரு. நிறுத்தியா? இவனுங்க எடுக்கிற ட்ரைனிங்கை பார்த்தா உண்மையிலே கொம்பனை விரட்டிடுவானுங்க போல தெரியுது சார். இந்த பாருடா, கொம்பனை நீ நேருக்கு நேர் சந்திக்கிறப்ப பார்கேன்னு சொல்லி இதோட காதுக்கு கீழே உன் கட்டை வரல வச்சு நீ கொடுக்க போற பாத்தியா ஒரு அழுத்தம். அதுலதான் நம்ம மாணிக்கம் தைரியமா முன்ன போகும். உன் கட்டை விரல் கொஞ்சம் ஆடுனாலும் அதுக்கு தெரிஞ்சிடும். உன் தொட லேசா நடுங்குச்சு, நீ பயப்படுறது அதுக்கு புரிஞ்சிடும். பொம்மா, யானையோட பலம் பாகனோட தைரியத்துல தான் இருக்கு. உன் யானை பயப்படுதான்னு பாக்குறதுக்காக காட்டு யானை பிளிரும். மாணிக்கம் ஒரு அடி பின்னாடி நகர்ந்தாலும் காட்டு யானை குத்தி கொன்னுடும். இன்னும் 15 நாள்ல பால் மூத்திடும். பால் மூத்திடுச்சுன்னா கொம்பை இறங்கிடுவான். கொம்பை இறங்கினா நமக்கு பால் தான்.
எனக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தெரியுது. எதுக்கு நீ ஜாக்கிரதையா இரு. மாணிக்கத்தை பத்திரமா பாத்துக்க. எனக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தெரியுது. எதுக்கு நீ ஜாக்கிரதையா இரு. மாணிக்கத்தை பத்திரமா பாத்துக்க. சொல்லுங்க. 4 வருஷம் ஆனாலும் மாறாதுற அண்ணன் சீரியஸ் ஆகத்தாண்டி போகுது. உங்களுக்கு வாழ்க்கையோட தார்பாயே புரியலண்ணே. தார்பாயா? என்னண்ணே அது வாழ்க்கையோட தாத்பரியம். என்ன தத்ரமோ விடுங்கண்ணே. தர்த்தரமா? டேய் டேய் நல்லா இருக்கா? டேய் டேய் பாருங்க, முட்டு போ, முன்னாடி போ, பாருங்க, முட்டு பாருங்க. டேய் நல்லா இருக்குண்ணே. வலினா சொல்லுப்போமா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே. மாணிக்கம் கூட சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? முட்டை பழகிட்டானா? எப்படி புழுகுறான் பாத்தியா? ஆனா தோரணையை பாரு, மகாராஜான்னு நினைப்பு. அவர் ராஜா மாதிரி தான் இருக்காங்க. ராஜா மாதிரி தான். ராஜா சமஸ்தானத்துக்கு போயிட்டு. டேய் 3 வயசுல மூக்க ஒடிக்கிட்டு மூத்திர அடிக்க முடியாம மாமா காலை பிடிச்சி கதறுவான். நான் தான் அவன் மூக்கையும் சிந்தி விட்டு மூத்திர அடிக்கவும் கத்து கொடுத்தேன். மாப்பிள்ள நான் தான் தெரியாம தட்டு விட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மாறி மாறி பேசுறீங்க. மாறல நான் நாரிடுவோம். புரியலையே. டேய் சென்ட்ரல் நாலேஜில் நீ ரொம்ப வீக்கடா. இன்னைக்கு நாட்டில் அவன் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எம்எல்ஏ எம்பி அமைச்சர்ல இருந்து ஐநோசபை வரைக்கும் 9 ஓட்டை முடிக்கிட்டு அன்று பிள்ளையே தான் பண்றாங்க. இப்ப அவன் மேல இருந்து என் மேல செருப்பு தெரியாம போட்டான்னு நினைக்கிறியா? ஆமா தெரிஞ்சுதான்டா போட்டான். இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல? டேய் டேய் என்ன நக்கல் பண்ணி நகத்தை பாக்குறியா? கொத்தல்லிடா. எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? போகமாட்டான். குடுமா. இந்த மாணிக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வாங்க. அன்னைக்கு நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு கொடுத்த பயிற்சியை பார்த்து நாங்கெல்லாம் மிரண்டு போயிட்டோம். ஐயா அவன் எங்க பயிற்சி எடுக்கிறான்? உன் பொண்ணை கிளப்பி கொண்டு போறதுக்கு முயற்சியில எடுக்கணும். மாணிக்கத்தையும் மனசுல வச்சுக்கணும்ல. மனசெல்லாம் உன் மக கொண்டு போய் ரொம்ப நாளாச்சியா. ஐயோ ஆதிக்காடு, எதுக்கு தம் கட்டி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அவன் தான் காதல்ல காதடிச்சு போய் நிக்கிறானே. சரிதானே? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. போன வருஷம் இன்னாராம்
ஊரே கண்ணு முழிச்சு தாரத்தப்பட்டெல்லாம் அடிச்சு விடிய விடிய காவா காத்துட்டு இருந்தான். ஆனால் நீங்கள் ஒத்த ஆள் கண்ணு முழிச்சு இந்த ஊரையே தூங்க வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறோன்னே தெரியலையா? உண்மை தெரிஞ்சா கை வேற கால் வேறையா ஊரே ஒன்று சேர்ந்து கலட்டி விளையாடும். ஐயா விடிய விடிய கண்ணு முழிச்சு ரொம்ப கிறக்கமாக இருக்கீங்க. தேன் தெனமாவு கேப்பையெல்லாம் கிண்டி கூழ் எடுத்துகிட்டு வருவாயா? கூழு கூழு. நான் வேற ஏதாவது கேட்டு போகிறேன் தம்பி. கேளுங்கய்யா, விதவிதமாக கேளுங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் செய்ய சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்க. அதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. நாங்கள் நல்லா இருப்போம்யா. மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாமா? இல்லைங்கய்யா, சாப்பிட என்னன்னு சொல்லிட்டேன். அளவா பேசணும்னு ஐயா இவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்காரு. வளவாலும் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒரு இலவட்டம் போராத்தியம் ஐயாட்ட 1 மணி நேரம் பாடம் கற்று அனுப்புவோம். வாடா. வரேங்கய்யா. ஐயா வரேயா. இங்க பாடுறா, கொம்பனை எப்படி முட்டியே கொள்றதுன்னு என்னமா பயிற்சி எடுக்கிறாரு. இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெறி ஏத்துறோம்டா, வெறி ஏத்துறோம். வா போங்கடா. இறைவா, என் மாப்பிள்ள மண்டைக்குள்ள இருக்கிற காதல் படத்தை அழியில பருவ ஜாலிச்சு விட்றியா? மாப்பிள்ள முழுசாவே மென்டல் ஆயிட்டானடா. எதுக்கு அவரை மென்டல் ஹாஸ்பிடல் சேர்க்கணும் சொல்றீங்க? டேய் அண்ணே, என்ன வேண்டாம் அந்த ஆளுக்கு? ஒன்றும் இல்லைண்ணே. சரி, ஊருக்குள்ளார போய் ஒரு எருமாடை பிடிச்சிட்டு வாப்போ. ஓகேண்ணே, நான் பிடிச்சிடுறேன். எருமை மேய்க்க விட்டுருவாங்களோ? யானையோட வேலை செய்யறதுன்னு அக்ரிமெண்ட். ஏன்னா எருமாடெல்லாம் பிடிச்சிட்டு சொல்றாரு. நிறுத்துறேன். எருமையா அது? காட்டு யானைடா. இது காட்டு யானையா? ஆமா, கொம்பனுக்கு டூப்பான். மாப்பிள்ள தான் சொன்னான். இதை கொண்டு போய் மாணிக்கத்துக்கு முன்னால் நிறுத்தினா மாணிக்கத்து மேலே மாப்பிள்ளை உட்காந்துக்கிட்டு இதை மோத விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி மாணிக்கத்தை கும்கியா மாற்றிட்டு வரான். மாணிக்கத்துக்கு பயந்து இது காட்டுக்குள்ளே ஓடிடுமா? ஆமாண்ணே, யானைக்கு பயந்து எருமை ஓடதான் செய்யும். மாப்பிள்ள, உண்டியல் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னடா சொல்ற உண்டியல்? கொம்பனை கூட்டிட்டு வந்தாச்சுன்னு. டைம் பாஸுக்கு பிறந்தவனே, மாறி மாறி பேசுற டெக்னாலஜி எங்கிட்டே காட்டுறியா? அந்த மரத்தில் காட்டு. சரிண்ணே. டேய் மாணிக்க போடா. பார்கே பார்கே போ போ போடா. பார்கே பார்கே போடா. பார்கே போடா. போ பார்கே பார்கே போ போ போ. விட்டு விட்டு அப்படிதான் போ. அப்படிதான் விட்டு. பார்கே பார்கே போ போ. பார்கே ஐயோ பாத்ரா. எருமை மாடு ஜெயிச்சிருச்சு. நாம ஊருக்கு போறோம். அட கூறுகட்ட கொத்தல்லி, மவுத் கண்ட்ரோட எப்படா வளர்த்துக்க போறேன்? நெக்ஸ்ட் என்ன பிளானோ? உட்ரா பார்கே பார்கே முன்னாடி போ. உட்ரா. டேய் பார்கே பார்கே. அண்ணே, ஒரு சின்ன டவுட். என்ன? ஏன்னா கம்பளி போத்தி குனிஞ்சிருக்கீங்க? யானையோட பார்வைக்கு கம்பளி போட்டு குனிஞ்சு நின்னா நான் யானைக்குட்டி மாதிரியே தெரிவானா? ஓஹோ, அப்ப இன்னும் குனிஞ்சா அன்றா கிழிஞ்சிரும். ஊர்க்கரையவனாவது வரானான்னு போய் பாடுறா. ஐயோ, கல்யாணம், காது குத்து, திருவிழா, கும்பாபிஷேகம் கூட்டிட்டு தெரிஞ்ச யானை திடீர்னு கும்கியா மாத்தணும்னா எப்படி மாறும்? அது கும்கியா மாறுதோ இல்லையோ, நான் கூணனா மாறிடுவ போல இருக்கே. அம்மா, அது நகராதரா. டேய் மாணிக்கோ முன்னாடி போ. போ போ. அப்படிதான் முட்டு முட்டு முட்டு. பார்கே 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 மாணிக்கோ. ஐயோ, காதல் கண்ணத்தான் மறைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி குனிய வச்சு கம்பளி எல்லாமா போடும். அம்மா அண்ணே, யாருமே வரலண்ணே. ஐயோ, கொல்லையில போற பயிலுக்கு எவனாவது கொல்லைக்கு போறதுக்கு வந்தாலும் கொஞ்சம் நிமிந்துக்கலாம், சுவாசம் வாங்கிக்கலாம்னா முடியலையே. சிரிப்பா வந்து குனிஞ்சிட்டு பாரு, பிதிங்கிரும். முன்னாடி போடா. முன்னாடி போ மாணிக்கோ. மாணிக்கோ முன்னாடி போ. அதான் முடியலேன்னு சொல்லுதடா, விட்டுடா.
வாயில்லாத ஜீவன்களை வறுத்து எடுக்கிறேடா. பகலெல்லாம் குனிய வச்சிடறானுங்க, ராத்திரி ஆனா மேலே ஏத்திடுறானுங்க. இந்த காதல்ன்ற கருமத்தை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில சிக்குனா அவனை களிய அடிச்சிடுவானா. சரி, கண்ணை மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அண்ணே அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம் அண்ணே. மிட் நைட்ல என்ன சந்தேகம்? என்னப்பா? காதல் தப்பாண்ணே? அவன் ஒருத்தன் லவ் பண்றதுக்கே நான் ஊருக்கு விளக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெறுப்பேத்திரியா? காதல் தப்பான. ஊரே உங்களை சாமியா பார்த்துச்சுடா. உங்களை மாட்டினா நம்ம மண்டையில தான் ஆணி அடிப்பாங்களா? ஈரமெல்லாம் பட்டிருக்கு. அது நம்ம ரொட்டீன் வேலையா இருக்கும். சுடுதண்ணிக்குள்ள சுண்டு வரல விட்ட மாதிரி எந்த நேரமும் பதட்டமாவாயா வாழ்றது. எங்க அப்பா ஏதோ ஒரு பரபரப்பான பாவத்தை பண்ணியிருக்கிறான். எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல. மாப்பிள மாப்பிள உண்டியால் எங்கே போயிருப்பாங்க? பகல் கிழமை பழிச்சிருச்சா? கை வச்சிருக்காங்க. கையை வைக்கிறதா? குத்தி கொலை எடுக்க போற. எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிக்காக நீங்க மன்னிப்பு கேட்கறதா? என்னையா நீங்க? அங்க 3 ஏக்கரா வேர்க்கடலை பயிரை கிண்டிக்கிட்டு இருக்கு, அது போய் மன்னிக்கிறதா? பன்னியும் ஒரு உயிர் தானே ஐயா. ஒரு பன்னிக்காகவா இறக்கப்படுறீங்க? குறிச்சு வச்சுங்க, ஒரு நல்ல மனசுக்கு சீக்கிரம் மேல போடுங்க. அந்த பன்னியை அடிச்சு குழம்பு வைக்காத விடக்கூடாது. வாங்கடா. மேலே போயிடுவேண்ணா. மேலே போகிறதுக்கு எந்த நேரமும் நான் ரெடியாக தானடா இருக்கேன். தேதியை குறிச்சு சொல்லுங்கடா. தம்பி சட்டுப்புன்னு தேதியை சொல்லு. சொல்லிடுறேங்கய்யா. என்னங்கய்யா இந்த பக்கம்? யானைக்கு மருந்து வாங்கிட்டு போறோமுங்க. என்னாச்சு? ஊர் விட்டு ஊர் வந்தா மனுஷனுக்கு ஜலதோஷம், யானைக்கு குடல் தோஷம். அவ்வளவுதானே? சரி வாங்க, வந்து காப்பி தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. காப்பி தண்ணி எல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க, குடிச்சிட்டு கிளம்புறோம். உட்காருங்க. அல்லே வாங்கய்யா. கொஞ்சம் தண்ணி விடுமா. உட்காருங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க தம்பி. நேரத்தோட சோறு கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம். கொம்பளம் விரட்ட வந்தது நீங்க தானுங்களா? ஆமாங்க ஐயா. யார் இவங்கெல்லாம் புதுசா இருக்காங்களே? இவரு தம்புராஜ். வணக்கங்க. கொழுக்குமலை தலைவர். இது மாயப்பேன் சென்னிமலை தலைவர். மாணிக்கத்துக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. மாப்பிள மாப்பிள தண்ணி. எதுவாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து தான் முடிவு எடுப்போங்க. இது பல தலைமுறையாக தொடர்ந்துகிட்டு இருக்க சம்பிரதாயங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஆதிகாடு, கொழுக்குமலை, சென்னிமலை இது 3 கூட்டு கிராமம். ஐயா கூட்டு கிராமம்னா? கூட்டு கிராமம்னா இங்க யாருக்கும் தனித்தனி நிலம் இல்லைங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் விவசாயம் செய்வோம். வர்ற வருமானத்தை 3 ஊர் பொதுவாக ஐயா கையில் கொடுத்துருவோம். கல்யாண காட்சின்னு தேவைப்பட்டா வாங்கிக்கோ ஐயா. சுருக்கமா சொல்லணும்னா இந்த 3 கிராம ஆளுங்க யாரும் வெளியே போய் கடை வாங்குறதும் இல்லை, சம்பந்தமும் வச்சுக்க மாட்டோம். ஆக உங்க ஊர் பொண்ணை வெளியூருக்கும் கொடுக்க மாட்டீங்க, வெளியூர் மாப்பிள்ளையே நீங்களும் எடுக்க மாட்டீங்க, அப்படித்தானே? என்னங்கய்யா இன்னும் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலையா? அசலூர்காரங்களுக்கு எங்க பழக்க வழக்கத்தையும் எங்க வழிமுறையும் புதுசா புரிஞ்சுக்க முடியாது, கத்துக்கவும் முடியாது. ஐயா இது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 200 வருஷ சங்கதி. பல தலைமுறை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. எங்க பாட்டையும் போட்டையும் காலத்துல இருந்தே எங்க வீட்டு பொம்பளைய சேலை கட்ட கூட நாங்க மாத்தாம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். புதுசா வர்ற யாருக்காகவும் எங்களை மாத்திக்கவும் முடியாது, நாங்க மாறவும் மாட்டோம். ஐயா வர்ற வரல பார்த்துருப்பீங்களே, போஸ்டரோ கட்சி கொடியோ எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா வசதி வாய்ப்புக்காக நாங்க யாரு கட்டி கையை கட்டி நிற்க மாட்டாங்க ஐயா. பணம் காசு மேல எங்களுக்கு ஒன்றும் நாட்டம் இல்லைங்கய்யா. இந்த காடும் எங்க கட்டுப்பாடும் தான் எங்களுக்கு பெரிய சொத்து. ஐயா தம்பி கல்யாணம் ஆயிடுச்சிங்களா ஐயா? இன்னும் ஆகலைங்க.
ஐயா கல்யாணம்னா சொல்லி விடுங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு எங்க 3 கிராமம் ஒன்னா சேர்ந்து கல்யாணத்தை தடபடலாம் நடத்திடுவோம். இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா கண்டதுண்ட மத்தாண்டா விட்டுவீங்க. அதுக்குள்ள கிளம்பிடலாம் மாப்பிள்ள. புறப்பட்டுறோங்க. நல்லது. சரி போயிட்டோம். மாணிக்கத்தை பத்திரமா பாத்துக்குங்க. என்னப்பா சரி கிருஷ்ணா, அறுவடை முடிஞ்ச 2வது நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே அள்ளியோட கல்யாணத்தை வச்சுக்கலாயா? என்ன மாப்பிள்ள பாக்குற? 200 வருஷம் சங்கதியா மாத்திக்கவே மாட்டாங்களாம். நான் ஏதோ 1 கிராமத்து ஆளுகள்கிட்ட உதவாங்க போறோமோன்னு நினைச்சேன். 3 கிராமத்து ஆளுக உட்காந்துருந்தாங்க பாத்தியில. சரி மாப்பிள்ள, அள்ளி பண்ணு உன் காதலை ஒத்துக்கிட்டானே வச்சுக்குவோம். உன் கூட வர்றதுக்கு சம்மதிச்சிட்டாயா? ஆனா நம்ம கூட்டிட்டு ஓடுற பொழுது ஊர்க்காரங்க துரத்திட்டு வருவாங்களே. என் ஜெத்துக்கு நான் 2வது கிராமத்திலே மாட்டிடுவேன். நீ என்னதான் முண்டி அடிச்சு ஓடினாலும் 3வது கிராமத்துல உன்னை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க. அப்ப நானு நீ இங்கே சேர்த்துருவேன். போடா மாப்பிள்ள. அள்ளி பொண்ணுக்காக தானே நம்ம இங்க இருந்தோம். அந்த பொண்ணு தான் உனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்புறம் இந்த ஊருக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வா பரப்பலாம். என்னடா ஆச்சு மாணிக்கம்? இந்தா. அலி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? தெரியாம சொல்லிட்டான். அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணிடாத. அள்ளி என்ன மாப்பிள்ள அவசரப்பட்டுட்டியே? அள்ளி அள்ளி சொன்னா காலமா அப்பாட்ட சொல்லிடாத. மூட்டை எங்க வைப்பா? அண்ணே, அவ காலையில இருந்து படுத்தே கிடக்குறா. சாப்பிட கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. என்னன்னு போய் கேளுங்க. அப்படியா? அலி அலி, என்னாச்சுமா? என்னம்மா உடம்பு சரியில்லையா? இல்லப்பா. சாப்பிடலையாமே? பசிக்கலப்பா. தூங்கு தூங்கு. காலையில இருந்து அவ வாட்டுக்கு போறா வராடா. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. சொனங்கியே தெரியுறா. என்ன ஏதுன்னு கேட்டா பெரிய மனுஷிக்கு ஒரு மரியாதையே இல்ல. ஏண்டா இந்த வீட்டுல 2 ஆம்பளை பசங்க இருக்கீங்களா? என்ன கிழிக்கிறீங்களாடா? ஏத்தா பேசாம இருக்க மாட்டியா? ஆமாடா, என் வாயை அடக்குங்க. கேட்க வேண்டியவளா கேட்காதீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. முந்தியெல்லாம் எவ்வளவு அவசரம்னாலும் டவுசரை கலட்டிட்டு தான் வெளியில போவேன். கல்யாணம் பண்ணிக்கிறியாட அந்த பொண்ணுகிட்ட நீ கேட்டது டவுசரோட வேட்டர் ஆயிட்டேன். மாப்பிள்ள, அவனுங்க மலைவாசிங்க, நாம நாடோடிங்க. அவனுங்களுக்கு 200 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு. நம்மளுக்கு என்ன வரலாறு இருக்கு? இல்ல தொழிலை மாத்திட்டு விவசாயம் பண்ண போறியா? அப்படி ஒரு ஐடியா இருந்தா சொல்லு மாப்பிள்ள. என் மண்டையை நான் ரெடி பண்ணிக்கணும். சர்ன்ட்டு எரிச்சலா இருக்குல்ல? எரிச்சலா தான் இருக்கும் மாப்பிள்ள. நம்ம நினைச்சது கிடைக்கலன்னா எரிச்சலா தான் இருக்கும். முன்ன பின்ன யோசிக்காம பொட்டில் அடிச்ச மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீல்ல. இது வரைக்கும் அவ ஏதாவது பதில் சொன்னாளா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மூடிக்கிட்டு போங்கடான்னு அர்த்தம். நாளைக்கு காலையில் ஊருக்கு போயிடலாம் மாப்பிள்ள. நீ வேணா கிளம்பி போறதா இருந்தா போ. நீ வேணா போவா? போறதுக்கு ரூட் இருந்தா தான் என்னைக்கோ போயிருப்போம்ல. ஏன்டா உண்டியலு, இந்த காதலிக்கிற கிறுக்கைங்களுக்கு மற்றவங்களை பார்த்தா கிறுக்கு போயிலுக்க மாதிரி தெரியுமாடா? ஏன்னா இந்த பெருசுங்களுக்கு லவ்னாலே பிடிக்காதானே? நீங்களாம் பெரிய காதல் குறிப்பாட. ஆமா, காதோல் பண்றீங்களே காதோல். திடீர்னு ஒரு நாள் சேலத்தோணி மணி கேட்டா என்னடா பண்ணுவீங்க? அட போங்கண்ணே, உண்மையா காலிக்கிற பொண்ணு எதையும் கேட்க மாட்டானே. இந்த பாதியிலே போயிடும் பாருங்க. அதுக்கு தான் பர்ஸை பதம் பார்க்கும். அதனாலதான் நான் பர்ஸே வச்சுக்கிறது இல்லை, வெறும் உண்டியல் மட்டும்தான். ஏண்டா பர்ஸு வச்சிருந்தா மட்டும் உன் மூஞ்சிக்கெல்லாம் வருஷ கட்டுமாக்கும்.
அப்படி ஓடி வர? அண்ணன் பதட்டமா ஊருக்குள்ள போயிட்டு இருக்காருண்ணே. ஏன்னு கிட்ட அடிக்க வராருண்ணே. ஊருக்குள்ள போறானா? ஏண்டா அந்த பொண்ணு இன்னும் பதில் சொல்லணும் ஊருக்குள்ள போய் கேட்க போயிட்டானா? லூசாடா நீங்க? ஏண்டா கிறுக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க அவனை? கண்ணா ஐயா, இன்னும் 10 நாள் அறுவடை திருவிழா வருதுன்னு லோகிட்டு சொல்லிடு. சரிங்க. அப்பதான் ஆட்டக்காரன் கொட்டுக்காரனுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லி வைப்பான். சொல்லுங்க. ஏதாவது தேவையா? இல்லையா. தயங்காம கேளுங்க தம்பி. ஐயா, எனக்கு உங்க பொண்ணு. டேய் முட்டாள் முட்டாள். என்ன துளசி தெரியாம இந்த பக்கம் வரக்கூடாது சொல்லிருக்கல உன்ன. தெரியாமையா? இது என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஐயா மன்னிச்சுங்கய்யா. ஏய் ஏன்டா இப்படி பண்ற? ஏதோ தெரியாம. இது கூட தெரியாம எப்படி அந்த ஊர்ல இருக்க? சரி சரி விடு விடு. வார்த்தை இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களாடா? நான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்றேன்ல. என்னையா அது? ஒழுங்கான ஆளை எங்க வைக்கிறதுனா வைங்க, இல்லனா அவ்வளவுதான். இந்த மாயனம் காடனை எங்கேயா போனாங்க? காவலுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத சின்ன பசங்களை இந்த வேலைக்கு வைக்காதீங்க. வயலோட நிக்க சொல்றான் அவனை. சரிங்க. ஏய் நீ கீழ வயலுக்கு போயிட்டு மாலை அனுப்பு. என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி. என்னையா கல்ல போயிடுச்சதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? கல்லா? இது கல்லு இல்ல தம்பி. இது எங்க இனத்தோட மூத்த மனுஷங்க நட்டு வச்ச தலைவாசை. இங்கிருந்து ஆதிகாடே ஆரம்பிக்குது. இந்த மரம் இருக்கே, இந்த மரத்துக்கு 200 வருஷ வரலாறு உண்டு. இந்த மரத்தடியில தான் எங்க மூதாதையர்கள் தலைமுறை தலைமுறையா தூரி கட்டி வளர்ந்தாங்க. இடி விழுந்து அவங்க மண்ணோட மண்ணா போனா கூட அவங்களோட ஆத்மாவும் சுவாசமும் இன்னமும் இங்க சுத்திக்கிட்டு இருக்கதா எங்க நம்பிக்கை. இவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க எங்க போவோம் தம்பி? இந்த நெருப்பு இருக்கே, இது எங்க முப்பாட்டைங்க கொளுத்தின நெருப்பு. எங்க பாட்டன் புட்டைங்க காலத்துல இருந்து நான் வரைக்கும் இதை அணையாம பாதுகாத்துட்டு வர்றோம். எத்தனையோ மழையும் காத்தும் பாத்துருச்சு தம்பி. இது இந்த நெருப்புக்கு மட்டும் இல்ல தம்பி, எங்க இனத்தோட எல்லா சடங்கு சம்பிரதாயம் அத்தனைக்கும் சேர்த்துதான் தம்பி. காட்டுக்கு வெளியே வேணா கலாச்சாரம் மாறி இருக்கலாம், ஆனா இங்க மாறாது, மாத்தவும் முடியாது. அப்படி ஒருத்தன் மாத்தணும்னு நினைச்சானா அது எங்க இனத்துக்கே செய்யற துரோகம். அப்படி ஒரு நம்பிக்கை துரோகி இந்த ஊர்ல இல்லவே இல்லை தம்பி. என்ன பாரு, எந்திரி. பார்த்து வரக்கூடாதா மாப்பிள்ள? அடிக்கடி எதுவும் பண்ணல இல்ல? விடுமாமா. மாப்பிள்ள நாம துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டீங்கல்ல, ஊருக்குள்ள நம்பிக்கை துரோகிங்களே இல்லையா? ஏமாத்திட்டு இருக்கோம் மாமா. திடீர்னு கொம்ப இறங்கிட்டா தப்பு மாமா. குழந்தை குட்டிங்களாம் இருக்காங்க. நீங்க வள்ளி என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, நம்ம யானையை மாத்திட்டு உருட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பா வார்த்தை இங்கே இருந்து வரலையே, இங்கே இருந்தானப்பா வருது. போயிட்டா நீ ஆசைப்பட்டது? சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கிடச்சிருச்சா? அதில் இது ஒன்று நினச்சி போயிட்டே இருக்கேன் மாமா. அப்போலாம் நீ எதுக்கும் கலகனது இல்லையடா? உன் கண்ணில் இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பார்க்குறேன். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல மாமா. டேய் டேய், இப்ப என்ன அந்த பொண்ணுகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னாளா? அமைதியா தானே போனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா? உன்னை பத்தி அந்த பொண்ணு அவ மனசுலயும் ஆசையை வளர்த்து வச்சிருக்கலாம்ல? ஏமாப்ல, அவ அப்பா 5 நிமிஷம் பேசுறதை கேட்டதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியல மாமான்னு துடிக்கிறியே. 200 வருஷம் சங்கதியா கேட்டீல்ல? பெத்து வளர்த்த பூமிடா, அத்தனை உடச்சு நொறுக்கிட்டு ஓடி வந்து சொல்ல மாட்டான். நீ ஆம்பளையா படக்குன்னு சொல்லிட்ட.
ஒரு பொம்பளை உடனே சொல்ல மாட்டா. அப்படி சொல்லிட்டா அது காதலே கிடையாதுடா. மாப்பிள்ள அவ சொல்லுவா, உடைய பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாடா. அது வரைக்கும் இந்த ஊர்ல நம்ம இருக்கோம். போ வரேன். மாப்ள எங்க மாப்ள போற? இல்லடா. டேய் டேய் எங்க போற? சொன்னக்காரா. டேய் மாப்ள டேய் அது கும்கியானே கும்கியோ கொம்ப குந்துறாடா. டேய் சொன்னக்கார டேய் இந்த குழந்தை குட்டிங்கடா மாப்ள. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? சொன்னக்கார மாப்ள மாப்ள டேய் சொன்னக்கார டேய் டேய் மாப்ள டேய் போயா. ஊரே நம்மள நம்புது. கொம்பன் இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். என்னையா யானை படிச்சு நீங்க இங்க நிக்கிறீங்க? என்னம்மா கோயில் யானை போய் என்னம்மா பண்ண போகுது? நான் பாக்குறேன். நாங்க யானை வரட்ட வந்தோன்னு பாக்குறியா? 2 நாள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். மாப்பிள்ளை என்னைக்கு உன்னை முதல்ல பார்த்தானோ உன்னை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உன் நினைப்புல இருந்து அவன் கரையேறல. அம்மாடி எந்த நிமிஷம் உன்னை பார்த்தானோ அந்த நிமிஷத்துல இருந்து சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம நீ இருக்கிற திசைய பார்த்து உட்காந்து பித்த புடிச்சு பைத்தியமாயி எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஓடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு உன்கிட்ட கேட்டான். உன்னை பிடிக்கலடான்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு அப்பயே போயிருப்பான். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சொன்னான், மாமா இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலான்னு. நான் தான் சொன்னேன், டேய் உன்னை பத்தி அந்த பொண்ணு மனசு ஆசையை வளர்த்து வச்சிருக்கலாம், நம்ம போயிட்டா அந்த பொண்ணு துடிச்சிருவாயான்னு சொல்லி வற்புறுத்தி அவனை இருக்க சொன்னேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப என் மாப்பிள்ள என்ன இந்த ஊரே நம்புதுன்னு சொல்லிட்டு உசுரையே கொடுக்க போயிட்டாம்மா. அப்படி ஒரு நம்பிக்கை துரோகி இந்த ஊர்ல இல்லவே இல்லை தம்பி. புயல்ல எம்டன் கப்பலே கலகலத்து போச்சான் சார். அந்த புயல்ல இந்த மரம் கம்பீரமா நினைச்சான். ஊருக்குள்ள சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட மரத்தையே கொம்பன் தூரோட புடுங்கி போட்டு போயிட்டானா சார். அடிவாரத்துல இறங்கிட்டேன்னு கொம்பை மிரட்டல் விட்டு போயிருக்கான். அதுதான் கொம்ப ஸ்டைலு. ஐயா எனக்கு என்னமோ அறுவடைக்கு முன்னாடியே கொம்பை இறங்கிடுவான்னு தான் தோணுது. இறங்கினா என்ன முத்து, வேலு கம்பு அறுவாலாம் வச்சிருக்காங்கல்ல, துரத்திடுவாங்க. தம்பி வாங்க போலாம்.
ஏய் சொல்ல சொல்ல நீ மாதிரி கிளம்பி வந்துட்ட நேரம் கொம்பி நின்றுத 2 பேரும் செத்து இருப்பீங்கடா. சாகலாம் தான் வந்தேன். நானும் செத்துருவேன். அலி, அறுவடை முடிஞ்சதும் நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பாட்ட பேசலான்னு இருக்கேன். வேண்டாம் பொம்மா, ஏதாவது பிரச்சனையாயிடும். அதுக்காக எத்தனை நாள் இப்படியே பயந்து பயந்து பாத்துக்கிறது? ஒரு நாள் சொல்லிதானே ஆகணும். அவரு என்ன பார்த்தா தெரியல? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. போடி. மடியில் என்ன? கொய்யா பழம். எடியா கைய. ஊருக்கு புதுசா? இப்படிதான் லைன்மேன் ஒருத்தன் எங்க ஊர் பிள்ளைய பார்த்து சௌக்கியமா இருக்கியான்னு தான் கேட்டான். ஊருக்குள்ள தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காணாம போயிட்டான். இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. காணாம போணுமா? என்ன அல்லி, சௌக்கியமா இருக்கிற போல இருக்கு? சௌக்கியமா இரு, சௌக்கியமா இரு. லைன்மேன் காணாம போயிட்டானாங்க. இவங்க கும்கியோட காணாம போயிருவாங்க போல இருக்கு சார். இவ அப்ப வேற மானஸ்த. அப்ப தொங்கிடுவான். அதுக்கப்புறம் 200 வருஷம் கட்டுப்பாடுக்கு சங்குதான். தாவணியில புரட்சி ஆரம்பிச்சிருக்காயா? காலையில இருந்து மஸ்து படி ஆரம்பிச்சிருச்சு மாணிக்கத்துக்கு. இனிமே யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேமா. ஆமாண்ணே, நான் கூட காலைல மட்டை போட போனேண்ணே, நான் தள்ளி விட்டுருச்சுண்ணே. மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா. கதெல்லாம் முத்திருச்சு மாப்பிள்ள. அறுப்பு நேரம் ஊருக்காரங்க வரப்போக இருப்பாங்க. நம்ம உடனடியா யானை கூட்டிட்டு ஊரை விட்டு போயிடலாம் மாப்பிள்ள. இல்ல மாமா, இந்த மாதிரி நேரத்துல ஊரை கடந்து கூட்டிட்டு போறதும் பிரச்சனை தான். ஒன்று செய்யுங்க, நாளை காலையில அறுவடை ஆரம்பிக்குது. அது முடிகிற வரைக்கும் யாரும் கிட்ட போகாதீங்க. வேற யாரையும் கிட்ட விடாதீங்க. டேய், சங்கிலி கட்டுறா, குறுக்கலை போடு. குறுக்க போட்டாலும் கொஞ்ச நேரம் தான் மாப்பிள்ள கேட்கும். சொல்றது செய்யுங்க. டேய் மாணிக்கம், சுமாரு உட்கார்றா.
வாப்பா லோகு. வணக்கம்யா. காலையில 8 மணிக்கு பூஜை. சரிங்க. சரியா குடு. ஆட்டக்காரங்கள கருக்கல்லே வர சொல்லிரு. வந்துருவாங்க ஐயா. வரையா? சரிப்பா. சரி போயிட்டு வா. எப்பா யானைக்காரங்களை கூப்பிடலாம்பா. ஐயோ மறந்தே போயிட்டேன். சுப்பிரமணி களத்தை சுத்தம் பண்ணிடியா? சரிங்க. அப்படியே பூஜைக்கு தயார் பண்ணிடு. நீங்க என்னடா? ஐயா அந்த அரிசி மூட்டெல்லாம் விருந்து வைக்கிற இடத்துக்கு கொண்டு போய் இறக்கி வைங்க. சரிங்க ஐயா. வாங்கண்ணே. பாரி நீ செல்லா கூட்டிட்டு களத்துக்கு போயிரு. சரியா? களத்தை சுத்தம் பண்ணி சாணி போட்டு குளிருங்க. புது சாமான் சரி பண்ணுங்க. படிச்சு நீ அடிவாரத்து போய் வாழ. ஏய் அங்க என்னடா பிரச்சனை? இருங்கடா. ஐயோ என்னடி ஆச்சுங்க? டேய் என்னடா சொல்ற? என் பொண்ணை பத்தி கடவுளை வந்து சொல்ல அந்த மூமெண்ட்டா? அரசாங்க உடுப்புல இருக்க அந்த உயிரோட விடுறேன். நல்ல நாளை கெடுக்க பாக்குறியா? ஏய் அனுப்புறீங்க. போயிடு. என்னடா பாக்குற? உயிரோட போக மாட்டா? உயிரோட போக மாட்டா? ஊர் பக்கம் வந்துடாதீங்க. என்ன சார் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் எரிச்சு கரைச்சிருப்பாங்க. அதுக்கு தான் மதம் பிடிச்சிருக்குல்ல. இந்த நேரத்தில் கிட்ட போறோம் ஐயா. தம்பி நாளைக்கு அறுவடை திருநா. அறுக்கிற முதக்கதிரையும் அளக்கிற முதப்படி நெல்லையும் நாங்க சாமிக்கு தான் படைப்போம். இப்போ நீ தானே எங்களுக்கு சாமி. என்ன தம்பி பார்க்குற? இந்த ஊரே ஒன்று அப்படி தானே பார்க்குது. நாளை காலையில் பூஜைக்கு வந்துரு. முதல் படையில் உங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அறுவடை ஆரம்பிச்சுக்கிறோம். என்ன திருவிழா முடிஞ்சது நீங்க எல்லாம் போறதை நினைச்சா மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏ சும்மா இருப்பா. எல்லாரும் வந்துருங்க. என்ன ஐயா உங்க உங்க பொண்ணு அல்லியா என் மாப்பிள்ள சேர்த்து வச்சு பேசின உங்க அதுக்கு வந்துருச்சா? அட போங்கங்க. அந்த காவாளி பைய ரொம்ப நாளா இந்த ஊர் அழியணும்னு நினைச்சான். அது நடக்கல. இப்ப நல்லபடி அறுவடை நடக்க போதா? பகுத்தறிச்ச என்ன தேவை பிரச்சனை பண்றதுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் காதுல போட்டுக்காதீங்க. ஐயா தம்பியை பத்தி அவங்க தப்பா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா? காலையில் நேரங்காலத்தோட வந்து சேர்ந்துருங்க. வந்துருங்கய்யா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்துருக்கா பாரு. ஏதா உனக்கு வேற பொழப்பே இல்ல. சும்மா கடந்து கத்திக்கிட்டு இருக்க. பாத்தியாடா அன்னைக்கு நான் சொன்னது நடந்துச்சா? அவன் ஒரு மனுஷன். அவன் என்ன சொல்லிட்டான்? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஊர் மத்தியில வச்சு நம்ம பொண்ணை பத்தி பேசிட்டான்ல. யாரு கசிங்கம்? நாங்க கேட்க கூடாதா? நம்ம வீட்டு பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது? அவன் ஏதாவது ஒண்ணு சொல்ற நம்பறதா? நம்பாம ஆனரோசம் தான் உசுருன்னு உங்க அப்பா சொல்லி தானடா உங்களை எல்லாம் வளர்த்தாரு. இப்ப எல்லாத்தையும் உதிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களாடா. டேய் திரும்ப திரும்ப எங்களே அடக்காதீங்கடா. செல்வி ஆத்தா வெளிய கூட்டி போ. டேய் நாங்க வெளிய போறோம்டா. முதல்ல போய் அவளை என்னன்னு கேளுங்க. நீ வாடா. நம்ம பேச்சு கேட்க சொல்ல கொடுக்காத மொட்டை புள்ளன்னு சொல்லிக்கிட்டே. ஏன்டா அழுகுற? அவங்க எல்லாம் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா அதுங்க எல்லாம் பழங்கஞ்சிங்க. அப்படித்தான் பேசும். நான் தலை நிமிர்ந்து நடக்கணும் தான் நீ ஆசைப்படுவ. நீ ரத்தன்டா. தப்பு பண்ணாது. மாணிக்கத்துக்கு பழம் கொடுத்தியா? வேணாம்ப்பா. இங்க பார், இப்ப நீ போகலைன்னா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடும். விடுமாமா, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள விடுமாமா. மாணிக்கம் இந்த குடி. இரு, பக்கத்துல போகாத.
மாணிக்கம் எப்படி இருக்கான்? இருக்கான். நாளைக்கு அறுவடை முடிஞ்சதும் நாங்கெல்லாம் கிளம்புறோம். என்ன மாமா, கிளம்புறோம்ல? சத்தியமா சொல்றாளி, உங்க அப்பா மட்டும் நம்ம விஷயம் தெரிஞ்சுட்டு என் கழுத்துல கத்தி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கேன், 3 ஊர் என்ன இந்த உலகமே வந்தாலும் எதிர்த்து உனக்கு தூக்கிட்டு போயிருப்பேன். அவர் என்னன்னா என்ன கடவுள்கிறாரு, சாமிங்கிறாரு. என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய என் முன்னாடி வந்து நிறுத்துறாரு. அதை தாண்டி என்னால வர முடியல, அதை தாண்டி வரவும் கூடாது. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிரு. நீ ரத்தன்டா, தப்பு பண்ணாது. நம்மளை பத்தி எல்லாத்தையும் மறந்துட்டேன். நானும் மறந்துட்டேன். அதை சொல்லிட்டு போல இருந்து வந்த மாணிக்கத்தை நல்லா பாத்துக்க. வரையா எவண்டிய வர. மாப்பிள்ள
என்னாச்சு? மாணிக்கா மாணிக்கா மாமா நம்ம மாணிக்கத்துக்கு என்னாச்சு பாருங்க மாமா 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 நம்ம மாணிக்கத்துக்கு ரத்தம் வருது மாமா ஐயோ மாமா எங்க இருக்கீங்க மாமா மாமா மாணிக்கத்தை வந்து பாருங்க மாமா மாமா ஐயா நீ குதிரீங்களா மாமா 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 உண்டியல் உண்டியல் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. மாப்ள நாம துரோகம் பண்ணிட்டு இருக்கோம், ஏமாத்திட்டு இருக்கோம் மாமா. திடீர்னு கொம்ப இறங்கிட்டா தப்பு மாமா. குழந்தை குட்டிங்களாம் இருக்காங்க. நீங்க வள்ளி என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நம்ம யானையை மாத்திட்டு உருட்டு போயிட்டே இருக்கலாம். போயிட்டா நீ ஆசைப்பட்ட பொண்ணு. அப்போலாம் நீ எதுக்கும் கலகனது இல்லையடா. உன் கண்ணுல இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பாக்குறேன். ஐயோ என் சுயநலத்துக்காக எல்லாத்தையும் கொண்டுட்டேனே. உண்டியல எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? அன்னைக்கே போலான்னு சொன்ன நீ கேட்கலையா மாமா? நீ போயிட்ட, செத்துட்டான், மாணிக்க செத்துட்டான். ஐயோ எல்லாம் போயிட்டீங்க. எங்க மாமா போவேன்? எனக்கு யாரு மாமா இருக்கா?
நான் போறேன் மாமா. மாணிக்கம், பார்த்த மாதிரி தோல்ல தூக்கி வச்சு ஊரா சுத்திக்கிட்டு தெரிஞ்சியாடா. நடையா நடந்துட்டு சம்பாரிச்சு போட்டுக்கிட்டே இருந்தியே. எங்க உசிருக்கு பயந்து ஒன்னையே கட்டி போட்டு வச்சிருந்தோம். எனக்கு ஒண்ணுனோட அத்துக்கிட்டு வந்து உசிரே கொடுத்துறியாடா. முட்டாத்தனமா கோச்சிட்டு போகும்போதெல்லாம் குழந்தை மாதிரி பின்னாடியே ஓடி வருவிய. இனிமே எப்படா வருவ? என்ன மன்னிச்சிடுறா மாணி. மதம் பிடிச்சிருந்தது உனக்கு இல்லடா மாணிக்கம், எனக்கு தான். நான் ஏன் அலி உன்னை பார்த்தேன்?